ஆதி பிதாக்கள் செய்தது போல. அவன் பேச்சை கேட்டு நாம் பொய் பேசினால் அவன் வந்து ஆளுகை செய்து கொள்வான், பொல்லாத சாத்தான். அதனால் நாம் கர்த்தர் சொல்வது சத்தியத்தை பேச வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சியது பாவத்தினால் உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் நாம் பொய் பேசக்கூடாது. உண்மையை பேசி சத்தியத்தின்படி வாழ வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் நம் வாழ்க்கையில் வருகிற எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எது சரி எது தவறு என்பதை குறித்து இந்த வேத பகுதிகளில் போதித்திருக்கிறார். அதாவது பொதுவான கட்டளையாக 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவான கற்பனையாக 2 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை விளக்கமாக இப்பொழுது வேதாகமம் முழுவதும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கற்பனையையும், கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் இருதயத்தோடும் பலத்தோடும் நாம் மனதோடும் ஆத்துமாவோடும் நாம் வந்து கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற கற்பனையை வேதாகமத்தின் மொத்த உருவமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளக்கமாக தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்தெந்த சூழ்நிலைகளில் எது சரி எது தவறு என்று. இன்று அதிகமான மக்கள் வேதாகமத்தை அறியாதவர்கள், வேதம் வாசிக்காதவர்கள், அதை அறியாமல் யார் அடுத்தவரை பார்த்து பிறர் இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அதை பற்றியே அதையே வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு தங்கள் வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்கிறார்கள். இதனால் அதிகமான பாவங்கள், தவறு நேர்வதால் அதிகமான பாவங்கள் சேர்ந்து பிறரை பார்த்து நாம் ஒரு முடிவெடுக்கும் போது அவர்களுடைய தவறு நம்முடைய தவறாக மாறுகிறது. அவர்கள் அனுபவிக்கும் தண்டனை நமக்கும் தண்டனையாக வந்து அமையும். அதனால் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், எது நீதி எது அநீதி, எது நியாயம் எது அநியாயம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் நியாய தீர்ப்பை பெற வேண்டியதில்லை, தெரிந்து கொண்டு நாம் நீதியின் பாதையில் நடக்கும் போது. அதனால் தெளிவாக நாம் இவைகளை தெரிந்து கொள்வது நம் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமாய் இருக்கிறது. வீணான வாக்குவாதங்கள் இதில் தேவையில்லை. இந்த வேத பகுதியில் இது வேத வசனம், பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தமான வசனங்கள். இந்த வசனங்களை நாம் படிப்பதினாலும் ஏற்றுக்கொள்வதினாலும் அதை கீழ்ப்படிந்து நடப்பதினாலும் எந்த பாவமும் வந்துவிடாது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் முதல் வார்த்தையாக, நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. பொதுவாக நாம் நினைக்கிற விஷயங்கள் என்னவென்றால், பரிசுத்தம் என்பது கர்த்தருடையது, பரிசுத்தர். ஒரு மனிதரை பார்த்து நாம பரிசுத்தவான் என்று சொல்வதும் இல்லை, நம்மை நாமே பரிசுத்தவான் என்று நினைப்பதும் இல்லை. சரி, இது சரியா தவறா என்றால் கண்டிப்பாக இதை சரியான முறையில் புரிந்து கொண்டால் தவறு இருக்காது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோருடைய ஆவியையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வதனால் நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாக தான் இருக்கிறோம். நம்முடைய ஆவியில் நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். ஆனால் மாம்சத்தில் நம்முடைய பாவ சுபாவங்கள் இன்னும் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவில் அந்த சுபாவங்கள் இருக்கிறது. அதை தான் நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் வேத தியானத்தினாலும் ஜெபத்தினாலும் கர்த்தரை ஆராதிப்பதினாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதினாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரிடத்தில் காத்திருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொள்கிறோம். அதற்காக தான் நமக்கு இந்த வாழ்நாளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம்மிடத்தில் மாம்சத்தில் நம்மிடத்தில் கெட்ட சுபாவங்கள் இருக்கும். இயற்கையாக நம்முடைய பிறப்பினால் வருவதும், வாழ்நாளில் சமுதாயத்தை பார்த்து நாம் தவறான காரியங்களை கற்று வைத்திருப்போம், அதனால் வருவதும் இப்படியாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், நீக்கி போட வேண்டும்.
பரிசுத்தமாய் வாழ பழக வேண்டும். கர்த்தர் பரிசுத்தர். அதனால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அவருக்கு பரிசுத்தம் தான் பிடிக்கும். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்படி என்றால் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள் வர வேண்டும். முயற்சி நாம் செய்ய வேண்டும். அதை நம்முடைய ஆத்துமாவை நாம் வளைக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஆவியை கர்த்தர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து அதற்கு நமக்கு உதவி செய்வார். அவர் வழி நடத்துவார். அவர் கிருபையினால் தான் நாம் பரிசுத்தவான்களாக முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய கர்த்தருடைய மகா பெரிய அளவற்ற கிருபையினால் தான் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆனால் அதை நாம் விரும்பி கேட்டால்தான் நமக்கு கிடைக்கும். அங்குதான் நம்முடைய வேலை, நம்முடைய பொறுப்பு அங்கு இருக்கிறது. நாம் அதை புரிந்து மனதார ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் கேட்கும் போது நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாமும் பரிசுத்தவான்களாக முடியும். வேத கால பரிசுத்தவான்கள் போல, மோசேயா போல, எலியாயை போல, தானியேல் ஐயாவை போல, அனனியா மிஷவேல் அஸ்தரியாவை போல, தீர்க்கதரிசிகளைப் போல, பரிசுத்த அப்போஸ்தலர்களைப் போல நாமும் பரிசுத்தவான்களாக இவ்வுலக வாழ்க்கையில் இந்த காலத்திலும் வாழ முடியும். அவர்கள் வாழ்ந்த பூமியில் தான் நாமும் வாழ்கிறோம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைதான், அவர்களுக்கு இருந்த உணர்வுகள், அவர்களுக்கு இருந்த எல்லாவித மனித தன்மை தான் நம்மிடத்திலும் இருக்கிறது. அவர்களால் முடிந்ததென்றால் நம்மாலும் முடியும். அது கர்த்தருடைய கிருபையினால். கண்டிப்பாக அதற்கான முயற்சி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. செய்யாவிட்டால் கர்த்தரிடத்தில் நியாய தீர்ப்பு நாளில் நாம் பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். முதலாவதாக கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை, உன் பெற்றோர்களிடத்தில் பயத்தோடு இருக்க வேண்டும். தாய் தகப்பனிடத்தில் பயந்து நடக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து, பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற அச்சத்தோடு நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். அவர்களை பார்க்கும் போதும் அவர்களை குறித்தான பயம், நம்மை நம் தாய் ஏதாவது சொல்வார்கள், கடிந்து கொள்வார்கள், நம் பெற்றோர்கள் கடிந்து கொள்வார்கள் என்கிற பயம் பிள்ளைகளுக்கு இருக்கும் வரை அவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். இதைதான் வேதம் இங்கு சொல்லுகிறது. பெற்றோர்களுக்கு, அதாவது தாய்க்கும் தகப்பனுக்கும் பயந்து நம் வாழ்க்கை நடக்க வேண்டும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது இன்னொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று. அதனால் இதை 2 வசனங்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது நமக்கு சரியான புரிதல் இருக்கும். கர்த்தருக்கு விரோதமான செயல்களை பெற்றோர்கள் செய்ய சொன்னால் அதை பிள்ளைகள் பயந்து கேட்டு செய்ய வேண்டியதில்லை, கீழ்ப்படிய தேவையில்லை. கர்த்தருக்கேற்ற வழியில் நடத்துகிற பெற்றோர்களின் சொற்களையும் அவர்களுடைய வழி நடத்துதலையும் கண்டிப்பாக பிள்ளைகள் கேட்டு நடக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு பயந்து நடக்க வேண்டும். இரண்டாவதாக, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையாவது வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களையாவது உருவாக்கி அதை நாம் வணங்கக்கூடாது. அதாவது இன்றைய காலத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குவது போன்ற படங்களை வரைந்து வைத்துக்கொண்டு, போட்டோஸ் எடுத்து வைத்துக்கொண்டு, படங்களை வரைந்து வைத்துக்கொண்டு அல்லது சிலை செய்து வைத்துக்கொண்டு அதை நாம் வணங்கக்கூடாது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மனதில் நினைத்துதான் வணங்க வேண்டுமே தவிர, படமாக வரைந்து வைத்துக்கொண்டோ அல்லது சிலையாக செய்து வைத்துக்கொண்டோ நமது ஆண்டவரை நாம் வணங்கக்கூடாது. அப்படி வரைவதோ அல்லது ஒரு சிலை செய்வதே பாவம். அதை செய்து வைத்து பின்பு வணங்குவது அதுவும் பாவம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இது மகா பெரிய பாவமா இருக்கிறது. இந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அதாவது அந்த காலத்தில் சமாதான பலிகள் செலுத்துவார்கள். அந்த சமாதான பலி என்பது செலுத்தப்படும் போது அந்த செலுத்தப்பட்ட நாளும் மறுநாளும் அந்த பலியின் மாம்சத்தை புசிப்பார்கள். சமாதான பலியின் மாம்சத்தை முதல் நாளும் 2ஆம் நாளும் புசிப்பார்கள். ஆனால் 3ஆம் நாளில் அதை புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த 3ஆம் நாளில் இருப்பதை எரித்து விட வேண்டும். அதை புசித்தால் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது,
நம்முடைய வயல்களில் கதிர்களை அறுக்கும் போது, நாம் வயல்வெளியில் விவசாயம் செய்யும் போது நெற்கதிர் அல்லது கோதுமை எந்த பயிராய் இருந்தாலும் அவைகளை வயல்களில் அறுவடை செய்யும் போது அந்த ஓரங்களில் இருப்பதை அறுவடை செய்யக்கூடாது. அதை விட்டுவிட வேண்டும். முற்றிலுமாக சுத்தமாக வயலை அறுவடை செய்யக்கூடாது. ஓரங்களில் இருப்பதை விட்டுவிட வேண்டும். அப்படி நாம் அறுவடை அறுத்துவிட்டு முடித்த பின்பு மறுநாள் சென்று பார்த்தால் அதில் ஒரு சில கதிர்கள் சிந்தி இருக்கும். சில கதிர்கள் விட்டு கீழே கிடக்கும். நிறைய கதிர்கள் பொறுக்கலாம், கீழே விழுந்து கிடக்கும். அதாவது சிந்தி கிடக்கிற கதிர்கள், அறுபடாமல் 1, 2 விட்டு இருக்கும் அந்த கதிர்கள். இவைகளை எல்லாம் நாமே போய் எடுக்கக்கூடாது. நம்முடைய வயலில் இருப்பதை நமக்காக மீண்டும் போய் எடுக்கக்கூடாது. அவைகளை ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் நிலம் இல்லாதவர்களுக்காக அவர்களுக்காக விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எப்படி ஏழ்மையின் மேல் ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் அன்பு எல்லா காலகட்டத்திலும் வெளிப்படுகிறது. மத்தேயு 5, 6, 7 வேத பகுதிகளில் வாசிக்கும் போது மலை பிரசங்கத்தில் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்று 3 நாள் தம்முடன் இருந்து தம் வார்த்தைகளை கேட்ட மக்கள் பசியோடு இருக்கிறார்களே, அவர்கள் சோர்ந்து போவார்களே என்று அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் லேவியராகமம் இந்த 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் போதும் அவர் எளியவர்களை எப்பொழுதும் நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏழைகளின் தேவனாய் இருக்கிறார். அவர் எளிமையான மக்களின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் ஏழைகள் கஷ்டப்படுவார்களே, அவர்களுக்காக விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏழைகளின் மேல் கரிசனையாய் இருக்கிறார் என்கிற வார்த்தையும் புரிகிறது. அதே போல தம்மை நம்பியிருக்கிற ஜனங்கள் செல்வ செழிப்போடு மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கத்தக்கவர்களாய் அவர்களை அவர் வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஸ்தானத்தில் நம்மை தரித்திரத்தில் இல்லாமல் செழிப்பாக நம்மை வைத்திருப்பார் என்பதற்கான ஒரு அடையாள வசனமாக கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை அப்படி புரிந்து கொள்ளலாம், தவறில்லை. எவ்வளவு நல்ல தேவன்! தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பதும், ஆனாலும் ஏழை எளியவர்களுக்கும் அவர் இறங்குவதும், தம்மை அறியாத மக்கள் மேலும் கிருபையை காட்டுவதும், இரக்கத்தை காண்பிப்பதும் அவருடைய நல்ல குணத்தை, அவருடைய பெரிய மனதை காட்டுகிறது. எந்த காரணத்தை முன்னிட்டு நாம் வஞ்சனை செய்யக்கூடாது. அடுத்தது, பொய் சொல்லக்கூடாது. பொய் பேசுதல் கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வது. இல்லாத ஒன்றை, நடக்காத செயலை நடந்ததாக, இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வது பொய் என்று சொல்லப்படுகிறது. இந்த பொய்யினால் எந்தவித நற்கிரியைகளும் நடக்காது. தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் பெருமைக்காகவும் நாம் பொய் சொல்லக்கூடாது. இது கர்த்தருக்கு அருவருப்பான செயலாய் இருக்கிறது. இதனால் கர்த்தருடைய கோபம் நமக்கு வரும். பொய் சொல்லும் போது இப்படி மேற்குறிப்பிட்ட இவ்வளவு நேரம் பார்த்த தவறுகள் என்னென்ன என்று நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை பார்த்து அதை எல்லாம் விட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட தவறுகள் செய்யும் போது அதற்குரிய நியாய தீர்ப்பாக கர்த்தருடைய தண்டனை வரும். எப்படி என்றால், ஒரு மனிதன் பொய் பேசும்போது கர்த்தரை அல்ல, அந்த பொய்யின் ஆவி சொல்லும், இந்த மனிதன் பொய் பேசுகிறான் என்றால் எனக்கு அவனிடத்தில் அதிகாரம் உண்டு என்று அவன் உட்கார்ந்து கொள்வான். ஆதி பிதாக்கள் செய்தது போல அவன் பேச்சை கேட்டு நாம் பொய் பேசினால் அவன் ஆளுகை செய்து கொள்வான், பொல்லாத சாத்தான். அதனால் நாம் கர்த்தர் சொல்வது சத்தியத்தை பேச வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சியது பாவத்தினால் உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் நாம் பொய் பேசக்கூடாது, உண்மையை பேசி சத்தியத்தின்படி வாழ வேண்டும். இப்படி குறிப்பிடப்பட்டுள்ள இந்த பாவங்களை செய்யாமல் இருக்கும்போது கர்த்தர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் நம்முடனே கூட இருந்து நம்மை பத்திரமாக பாதுகாத்து கொள்வார். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பின் பிரசன்னத்தினால் நிரம்பி சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் நாம் வாழ்வோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மீறி நடந்தால் அது நமக்கு சாபத்தையும் வேதனையையும் வலியையும் கண்ணீரையும் கொண்டு வந்துவிடும். அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடக்க முயற்சிப்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம். கர்த்தர் நம்ம கிட்ட கட்டளைகளை நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் நீதியின்படி வாழ சில சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளின்படி நாம் செய்யும் போது நம்மிடத்தில் பாவம் வராது, பொல்லாத ஆவிகள் நம்மை நெருங்காது,
நாம் பரிசுத்தமாய் வாழலாம், நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம், கர்த்தருடைய கண்களில் பிரியமானவர்களாய் வாழலாம். அதற்கேற்ற கட்டளைகளை, சட்ட திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை கவனித்து வருகிறோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். மிருகங்களில் ஹைபிரிட் கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதாவது கலப்பினப்படுத்துதல். மிருகங்களில் இப்பொழுது பசுமாடு போன்ற மிருகங்களில் கலப்பினப்படுத்தி பால் அதிகம் கறக்கக்கூடிய மாடுகளை உற்பத்தி செய்கிறார்கள். கோழியில் அதிக முட்டையிடும் கோழிகளை உற்பத்தி செய்கிறார்கள். இப்படி பல விஞ்ஞான வளர்ச்சியினால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். இது கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்படி செய்யாதேயுங்கள், கலப்பினப்படுத்தாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நன்மை விளைவதில்லை. இப்பொழுதும் கூட பல காய்கறிகள், பழங்கள் மற்றவை கெட்டு போகாமல் இருப்பதற்காக தக்காளியில் ஹைபிரிட் செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட விதை தானியங்களிலும் விதைகளிலும் விதை நேர்த்தி செய்யலாம், தவறில்லை. ஆனால் அதை கலப்பினப்படுத்தக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் போது சில காலங்களுக்கு முன்பாக விதையில்லா காய்கறிகள் வந்தது. இதையெல்லாம் தயாரிக்க தொடங்கினார்கள். கொஞ்ச காலத்திற்கு முன்பிருந்து தயாரிக்க தொடங்குகிறார்கள். விதையில்லா பழங்கள், விதையில்லா காய்கறிகள், இவைகளை தயாரிப்பதினால் அதை நாம் செய்யவே கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அதில் பாவம் ஒழிந்திருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதினால்தான் கர்த்தர் அவைகளை செய்யாதேயுங்கள் என்று சொல்லுகிறார். இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது பல காரியங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஆழமாக தியானித்தால் விதைகள் பழங்கள், காய்கறிகள் விதை இல்லாமல் இருந்தால் அடுத்த அதன் சந்ததி அழிந்து போகிவிடும். விதைகள் விதைப்பதற்கு வேறு விதைகள் கிடைக்காது. ஒருவேளை அதை ஆராய்ச்சி கூடத்தில் நாம் தயாரித்துக் கொள்ளலாம் என்றாலும் அதனுடைய தன்மை, அந்த விதைகளில் இருக்கிற சத்துகள், அதன் பொருள்கள் சமுதாயத்தில் அதில் இப்பொழுது இருப்பது போல எங்கும் விதைகள் விதைந்து கிடக்கும் போது நமக்கு விளைச்சல் ஓரளவு குறைவாக தான் இருக்கிறது. சுத்தமாக விதையில்லா கனிகள், காய்கறிகள் என்று வந்துவிட்டால் அப்படிப்பட்ட தாவரங்கள் அழிந்து போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அப்படி செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்னொரு காரியம், அப்படிப்பட்ட ஹைபிரிட் செய்யப்பட்ட மிருகத்தின் மாம்சத்தையோ அல்லது காய்கறிகளையோ தாவர உணவுப் பொருள்களையோ நாம் சாப்பிடுவது அது நம் சரீரத்திற்கு ஏற்றதாக இருக்காது. நமக்கு தேவையான சத்துக்களை கொடுப்பதாக இருக்காது. நம்மளுடைய மனநிலையையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஏனெனில் இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் சொல்லாத, செய்யக்கூடாது என்ற காரியத்தை மனிதர்கள் செய்கிறார்கள் என்றால் அதை செய்ய வைப்பது பொல்லாத ஆவிகளாக தான் இருக்கும். பின்புலத்தில் சாத்தானுடைய செயலாய் இருக்கும். அந்த பொருள்களை நாம் சாப்பிடும் போது அதற்குரிய பொல்லாத ஆவிகள் நம் சரீரத்தை பாதிக்க கூடியதாகவும் நோய் கிருமிகள் தொற்று ஏற்படுவதாகவும் இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறையலாம் போன்ற பல காரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே நமக்கு நன்மை தருமே தவிர கர்த்தருக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் நமக்கு நன்மையை தராது என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். இப்படிப்பட்ட கலப்பினப்படுத்துதல் செய்ய வேண்டாம். அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை நாம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அடுத்தது, நாம் உடுத்துகிற உடைகளில் கர்த்தர் சில சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அதாவது கம்பளி நூலும் சணல் நூலும் சேர்த்து கலந்து அந்த ஆடையை அணியக்கூடாது. கம்பளியிலிருந்து, அதாவது ஆட்டின் முடியிலிருந்து எடுக்கப்பட்டு கம்பளி ஆடைகள் தயாரிக்கப்படுகிறது. சணல் என்பது ஒரு வித செடி. அந்த செடியின் தண்டு பகுதியை எடுத்து நாராக்கி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நாரிலிருந்து சணல் நூல் தயாரிக்கப்பட்டு அதிலிருந்து உடைகள் தயாரிக்கப்படுகிறது. இப்படி இந்த இரண்டையும் சேர்த்து நாம் உடையை சேர்த்து தைத்து நாம் உடையாக அணியக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால் நம்முடைய சரீரத்தில் பாதிப்புகளை உண்டாக்கும். ஏதாவது அதனுடைய வெப்பநிலையை, நம்முடைய உடல் வெப்பநிலையை மாற்றுவதோ அல்லது நோய் கிருமி தொற்று ஏற்படவோ வாய்ப்பு இருக்கலாம். நம்மிடத்தில் இருக்கிற அடிமை பெண்களாக இருந்தாலும், அந்நியர்களாய் இருக்கும் போது, சிறு பெண்கள் இருக்கிறார்கள் என்னும் போது
ஆணாய் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாவலர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் தவறாக நடக்கக்கூடாது. பெண்களை பாதுகாக்கிற மனம் எல்லோருக்கும் வர வேண்டும். பெரியவர்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக, அந்நிய தேசத்தில் சென்று நாம் மரங்களை நட்டால், அந்நியர்களின் தேசமா இருக்கிறது, அங்கு போய் நாம் தங்கி இருக்கிறோம், அங்கு மரங்களை நடுகிறோம் என்றால், அந்த மரத்தின் கனிகள் 3 வருடம் அவைகள் கனி தரும்போது 3 வருடம் அதை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அவைகள் விருத்த சேதனம் பண்ணப்படுவது போல, அந்த மரங்களை விருத்த சேதனம் பண்ணப்படுவது போல 3 வருடங்கள் அதை விட்டுவிட வேண்டும். 4வது வருடம் அதை துதி பலி, கர்த்தருக்கு துதி பலியாக செலுத்துகிற, காணிக்கையாக செலுத்துகிற பரிசுத்தமாய் இருக்கும். 5ஆம் வருடத்திலிருந்து அதை நாம் புசிக்கலாம். இப்படியாக கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த காலத்திற்கு இதில் என்ன நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை பொருந்தும் என்றால், நாம் பிறரிடத்தில் பிறருடைய பொருளை நாம் எடுக்கும்போது, அதாவது அநியாயமாக அல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்து அதை நாம் பயன்படுத்தும் போது, நமக்கு வருகிற எந்த லாபமானாலும் சரி, சில நேரங்களில் நாம் கொஞ்சம் உழைத்தாலும் அதிக பலன் கிடைக்கும். சில நேரங்களில் நாம் உழைக்காமலே கூட, அதிக உழைப்பில்லாத பொழுதும் அதிகமான வருமானம் நமக்கு வரும். கர்த்தர் நமக்கு அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். அவருடைய கண்களில் நமக்கு கிடைக்கிற கிருபை அது. அந்த அது போல நமக்கு நிறைய கிடைக்கும் போது, நாம் கர்த்தருக்கு அதிகமாய் முதற் பலன் காணிக்கையை கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டும். முதலில் கர்த்தருக்கு அதில் வருகிற லாபத்தில் மிகப்பெரிய மன தாராளத்தோடு அதிகமாய் நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். பின்பு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் நம்முடைய பணத்தை. அதன் பின்பும் ஏழை எளியவர்களுக்கும் அதிகமாய் தான தர்மம் செய்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருப்பது மிகவும் நல்லது. நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமே, அவர்கள் அதிகமாய் கொடுக்க வேண்டும் அந்த மனம் இருக்கிறதா என்று கர்த்தர் பார்ப்பார். நாம் பிறருக்கு கொடுக்க கொடுக்க கர்த்தர் நமக்கு அதிகமாய் கொடுத்து மேலும் மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் கொடுக்கிற மனதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் தாராள மனதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முக்கியமாக கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கவும், அவருக்கு தசமமாக கொடுக்கவும், முதலில் போட்டி போட்டுக்கொண்டு சந்தோஷமாக, உற்சாகமாக, மிக ஆரவாரத்தோடு கொண்டு போய் நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்றால் ஓடி ஓடி போய் நாம் உதவி செய்ய வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு. அப்படி நாம் செய்கிற மனமுடையவர்களாய் இருந்தால், நாம் எந்த வேகத்தில் நாம் செய்கிறோமோ அதே வேகத்தில் கர்த்தர் நமக்கும் செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக, மாமிசம் புசிக்கும் போது அதை இரத்தத்துடன் புசிக்க கூடாது. கர்த்தர் இதை கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். மாமிச உணவு சாப்பிடும் போது லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம், எந்த மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். இந்த செய்திக்கு முன்பாக வந்த செய்திகளில் அவைகள் எல்லாம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை பார்த்தும் தெரிந்து கொள்ளலாம். மாமிச உணவு சாப்பிடும் போது எந்த மிருகத்தின் இரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது. மாமிசம் எது சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது என்று லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தம் என்றால் எந்த இரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது. இரத்தம் தான் உயிர், அதில் தான் உயிர் இருக்கிறது. அதனால் இரத்தத்தை சாப்பிடுகிறவர்கள் கர்த்தரால் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ஜனத்தாரிடத்தில் இருக்கவே மாட்டார்களாம், சந்ததியே அற்றுப்போகும் என்று சொல்லி இருக்கிறார். அதனால் இரத்தம் மட்டும் சாப்பிடவே கூடாது. அது மிகப்பெரிய பாவமாக கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறது. அந்த இரத்தத்தை மாம்சத்தோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார். சுத்தமாக இரத்தத்தை சாப்பிடாமல் இருப்பதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது. எந்த இரத்தத்தையும், எந்த மிருகத்தின் இரத்தத்தையும், எந்த பறவையின் இரத்தத்தையும், எந்த இரத்தத்தையும் மனிதர்கள் புசிக்க கூடாது. அது சாப்பிடுவதற்கு ஏற்றதல்ல. கர்த்தருக்கு கோபத்தை மூட்டுகிற செயலாயிருக்கும். எந்த ஒரு மாமிச உணவு சாப்பிடும் போதும் இரத்தம் புசிக்க கூடாது. இது கர்த்தர் மிக கண்டிப்பாக நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது. அடுத்ததாக, குறி கேட்பது. இந்த இடத்தில் குறி கேட்க போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறி கேட்க கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் நாம் குறி கேட்பது, இது நடக்குமா, இது நடக்காதா என்று
இந்த ஜோசியம் பார்ப்பவர்கள், கைரேகை பார்ப்பவர்கள், இப்படி குறி சொல்லுகிறவர்கள் என்று இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நாடி தேடி போகக்கூடாது. அந்த குறி சொல்லுகிறவர்கள் வந்தால் அவர்களிடம் நாம் மறுத்து அனுப்பிவிட வேண்டும். அந்த குறி வார்த்தைகளை நாம் கேட்கவே கூடாது, கேட்கவும் கூடாது, நம்பவும் கூடாது. அவர்கள் சொல்லுகிற செயலை கடைபிடிக்கவும் கூடாது. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானவர்கள். மிகவும் கர்த்தருடைய கோபத்தை தூண்டுகிற செயலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக, மிக மிக கண்டிப்பாக குறி கேட்கவே கூடாது. யார் வந்து எதை சொன்னாலும் உடனே அனுப்பிவிட வேண்டும். அவர்கள் சொல்ல விடக்கூடாது, நம் காதுகளில் விழவும் கூடாது. அதை நாம் எந்த சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கொள்ள கூடாது. அடுத்தது அஞ்சனம் பார்க்காதே. அஞ்சனம் பார்ப்பது என்றால் ஜோசியம் பார்ப்பது. அந்த மாதிரியான செயல்கள் கர்த்தருக்கு மிக மிக அருவருப்பானது. அதை பார்க்க கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது அப்படி என்றால் இதன் பின்புலமாக, இந்த செயல்களுக்கு பின்புலமாக பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இருக்கிறது. நாம் ஜோசியம் பார்ப்பதினாலோ குறி கேட்பதினாலோ நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களும் பாடுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட செயல்களினால் பொல்லாத ஆவிகள் நம் வீட்டிற்குள் நுழைவதற்கும் நம் குடும்பங்களை சீரழிக்கவும் தொடங்கும். அதனால்தான் அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. குறி கேட்க கூடாது, ஜோசியம் பார்க்க கூடாது, அஞ்சனம் பார்க்க கூடாது, நாள் பார்க்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் நல்ல நாள் என்று நாள் பார்ப்பார்கள். ஒரு நல்ல காரியம் செய்வதென்றால் விதை விதைப்பதற்கு நாள் பார்ப்பார்கள். இப்படியெல்லாம் செய்யவே கூடாது. மிகப்பெரிய பாவம். கர்த்தர் கொடுத்த நாள் எல்லா நாளும் நல்ல நாளே. எந்த ஒரு நமக்கு ஒரு தேவை என்றாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, எனக்கு என்ன எதிர்காலத்தில் நடக்க போகிறது என்று குறி கேட்பது, அஞ்சனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது அல்லது நாள் பார்ப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே கூடாது. இது மகா கொடுமையான மிகப்பெரிய தீங்கை, கர்த்தருடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயந்து இப்பொழுதே இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகுங்கள். யாராயிருந்தாலும் இது மிக 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 கர்த்தர் அருள் இருக்கிற காரியமா இருக்கிறது. இதை செய்யவே கூடாது. அடுத்ததாக தலைமுடியை ஒதுக்கா, தாடி ஓரங்களை நறுக்காதே என்றும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதில் வந்து ஒரு மனிதனுடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து, ஒரு ஆணுடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த முறைமையின்படி நாம் இருக்கும்போது, அதாவது பொதுவாக ஆண்கள் முடி நறுக்கும் போது நம்முடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதை சற்று கவனிப்பது நல்லது. மிக அகோரமாக ஸ்டைலிஷாக செய்கிறோம் என்று அருவருப்பாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தோற்றம் என்பது கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதராய் நாம் இருக்கிறோம். அந்த சாயல் போய்விடக்கூடாது. நம்மளுடைய அலங்காரத்தினால் அந்த சாயல் எப்படி போகும் என்றால், கர்த்தருடைய சாயல் நமக்குள் இருக்கும்போது நம்முடைய தோற்றத்திலும் அந்த சாயல் இருக்கிறது. அந்த தோற்றத்தை அருவருப்பானதாக ஒருவர் பார்க்கும் போது முகம் சுளிப்பதாக இருக்கக்கூடாது. இதென்ன இப்படி என்று கேவலமாக பேசுவது போல இருக்கக்கூடாது. ஒரு ஆண் தன்னுடைய தலைமுடியையோ தாடியையோ அவர்கள் சரிப்படுத்தி கொள்ளும் போது, நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் என்று கவனித்தால் போதுமானது. பெரியோர்கள் நன்றாயிருக்கிறது என்று சொல்லும் போது அது கண்டிப்பாக சரியானதா இருக்கும். நம் இஷ்டத்திற்கு நாம நம் தோற்றத்தை அகோரப்படுத்தி கொள்ளக்கூடாது. அதனால் தீமைதான் விளையும். அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் வாழ்க்கையில் நிம்மதியை எடுத்து போகும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பின்பாகவும் சாத்தானின் செயல்கள் இருக்கிறது. நம் தோற்றத்தை உருக்குலைத்து நாம் அகோரமாக நாம் முடி வைத்துக் கொண்டு ஆண்கள் சென்றால் அதை பார்க்கிறவர்களை முகம் சொலிப்பார்கள், கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் பார்ப்பவர்கள் கௌரவமாக நினைக்கும் அளவுக்கு நல்லபடியாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். இதைதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படியாக கர்த்தர் பல கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தின் மேல் பொய்யானை இடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய்யானை இடாதே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் சத்தியமே செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. எந்த காரியத்தை முன்னிட்டும் நாம் ஒரு நிர்பந்தத்திற்குள் நாம் நுழைத்து கொள்ளக்கூடாது. ஒரு உறுதிமொழி கொடுத்து விட்டால் அதை மீறினால் பாவமாகிவிடும். அப்படி நாம் உறுதிப்படுத்தி ஆணையிட்டு கொடுத்து விட்டால், நம்மால் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அது நம் தலையில் பாவமாக நிற்கும். அதனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் சத்தியம் செய்யாமல் இருப்பது நமக்கு நல்லது.
அது நம்மை கண்ணியில் விடாதபடி நம்மை காத்துக்கொள்ளும். பிறரை ஒடுக்காதே. அப்படி என்றால் நம்மிடத்தில் தஞ்சமாக வந்திருக்கிறவர்கள், நம்மால் உதவி பெறுகிறவர்கள், நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள் போல நம்மை இடத்தில் உதவி எதிர்பார்த்து நம்முடைய தயவில் வாழ்கிறவர்களை நாம் ஒடுக்க கூடாது, அவர்களை கொடுமைப்படுத்த கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை கஷ்டப்படுத்தி அவர்களை அநியாயமாய் நாம் நடத்தினால் கர்த்தர் கோபம் கொள்வார். நாமும் எகிப்தில் அந்நியராக இருந்தோம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு காலத்தில் இஸ்ரவேலர்கள் அந்நியராய் இருந்தார்கள், எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அப்படி போலதான் இவர்களும் இப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், நாம் நம்மிடத்தில் இருப்பவர்களிடத்தில் கருணை காட்டும் போது அந்த மனம் இருந்தால்தான் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கும் கருணை கிடைக்கும். நாம் நம்மிடத்தில் இருப்பவர்களிடத்தில் அன்பு காட்டி, தயவு காட்டி, இரக்கம் காட்டும் போது கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டுவார் என்பதின் பொருளாக இருக்கிறது. அடுத்தது, நம்மிடத்தில் ஒருவர் வேலை செய்தால் அவர்களுடைய கூலியை பொழுது விடிவதற்குள் கொடுத்து விட வேண்டும். அதாவது இன்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலை செய்கிறார்கள், நம்முடைய வயலில் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால், அப்படி கூலி வேலை செய்கிறவர்களுடைய கூலியை அந்த இரவுக்குள் கொடுத்து விட வேண்டும். நாளை தருகிறேன், நாளை தருகிறேன் என்று நாம் அவர்களை இடத்தில் காலம் தாழ்த்தக்கூடாது. ஏனெனில் அவர்கள் அந்த பணத்தை கொண்டுதான் அவர்கள் சாப்பிடுவார்கள். ஒருவேளை நாம் பணம் கொடுக்காததினால் நம்முடைய வயலில் வேலை செய்துவிட்டு, நம்முடைய நிறுவனத்தில் வேலை செய்துவிட்டு, நம்முடைய வீடுகளில் வேலை செய்துவிட்டு அவர்கள் போய் பசியோடு படுத்து தூங்கினால் அவர்கள் மனம் என்ன பாடுபடும்? அந்த வேதனை நம்மை தாக்கும். அவர்கள் செய்த வேலைக்கு நாம் கூலி கொடுக்க போகிறோம், சரிக்கு சரியாக. அப்படி இருக்க நாம் அதை காலத்தில் கொடுக்கும் போது அவர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். அதனால் கூலி கொடுப்பதோ சம்பளம் கொடுப்பதோ எப்பொழுதும் காலம் தாழ்த்தாமல் அந்தந்த நாளுக்குள் கொடுத்து விட வேண்டும். பொழுது விடிந்து மறுநாள் பிறப்பதற்குள் அவர்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும். இது கர்த்தரிட்ட கட்டளையாக இருக்கிறது. இதை கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அடுத்தது, காது கேளாதவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தான் காது கேட்காதே என்று திமிராய் அவர்களை திட்டுவது. அவர்களுக்கு கேட்காது, நாம் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம், நாம் எப்படி வேண்டுமானாலும் அவர்களை திட்டிக் கொள்ளலாம் என்று திட்டிக் கொள்வது, அவர்களை கேவலமாக பேசுவது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. அது கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கும். கர்த்தர் நம்மேல் கோபமாகி நம்மை தண்டிப்பார். அடுத்தது, குருடன் முன் தடுக்கலை வைக்காதே. ஒருவர் பார்வையற்றவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் வருகிறார்கள் என்று சில பேர் திமிராக என்ன செய்வார்கள், அவர்களுக்கு தான் பார்வை இல்லையே என்று அவர்கள் முன் எதையாவது கொண்டு போய் நடக்கிற பாதையில் வைப்பது. அவர்கள் தடுக்கி கீழே விழுந்தால் அதை பார்த்து சிரிப்பது, சந்தோஷப்படுவது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதே என்று கர்த்தர் கூறுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது காது கேளாதவர்களை கண்டபடி திட்டுவது, பார்வையற்றவர்களை அவர்கள் நடக்கிற பாதையில் எதையாவது வைத்து கீழே தடுமாற செய்வது, அவர்களை விழ செய்து வேடிக்கை பார்ப்பது போன்ற அகந்தையான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்மேல் கோபமாகி நம்மை தண்டிப்பார். இப்படிப்பட்ட காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வழக்கு என்று வரும்போது அந்த விசாரணையில் அநியாயமாய் நாம் எதையும் சொல்லக்கூடாது. வழக்கு விசாரணை என்று வருகிறது என்றால் அதில் நீதி நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஏழையாக இருக்கிறார், எளியவராய் இருக்கிறார் என்று அநியாயமாய் இறக்கப்பட்டு அநியாயமாய் செய்து விடக்கூடாது. அவர்கள் ஏழையாய் இருக்கிறார்கள் என்பதற்காக அநியாயம் செய்கிறவர்களுக்கு நாம் ஆதரவாக நீதி வழங்கிவிடக் கூடாது. ஏழையாய் எளியவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் செய்த குற்றத்தை மறைத்து அநியாயமாய் நாம் எந்த முடிவையும் எந்த நியாய தீர்ப்பையும் சொல்லிவிடக்கூடாது. அதே சமயத்தில் ஒருவர் மிகவும் பெரிய பணக்காரராக செல்வந்தராக இருக்கிறார் என்றால் அவர்களுடைய செல்வத்தை கண்டு, அவர்களுடைய பலத்தை கண்டு, பெரிய அதிகாரத்தை கண்டு பயந்தும் அநியாயமாய் நாம் நியாயம் தீர்த்து விடக் கூடாது. பெரியவர்களை கண்டு பயந்து நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது.
எளியவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறேன் என்று அவர்களின் குற்றத்தை மறைத்து நியாய தீர்ப்பு செய்துவிடக் கூடாது. நீதி நியாயம் என்று வரும்போது ஏழை பணக்காரன், எளியவன் பெரியவன், அதிகாரமுடையோர் அதிகாரமற்றவர் என்ற பாகுபாடு இல்லாமல் மனிதர்களை மனிதர்களாக சமமாக பாவித்து நீதி விசாரணை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது கோல் சொல்லுதல். நம்முடைய ஜனத்தாரிடத்தில், நாம் வேலை பார்க்கிற இடங்களில், குடும்பத்தில், உறவினர்கள் மத்தியில், ஊரில், நம்மை சேர்ந்தவர்களிடத்தில் ஒருவரை பற்றி ஒருவர் கோல் சொல்லி திரியக்கூடாது. அப்படி கோல் சொல்லி திரியும் போது அதனால் இரத்த பழி உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் போய் நான் உண்மையை தான் சொல்கிறேன் என்று, இவர் இந்த காரியத்தை செய்தார், அவர் அந்த காரியத்தை செய்தார் என்று கோல் சொல்லி திரியக்கூடாது. இது தவறு என்று தெரியாமலேயே பலர் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்தில் சொல்வது, நீ அவள் அந்த தவறை செய்தால், அவன் அந்த தவறை செய்தான், நான் பார்த்தேன் என்று. அது உண்மையாக நடந்திருக்கலாம், இருந்தாலும் நாம் அதை சொல்ல வேண்டிய வேலை என்ன? அது நம்முடைய வேலை அல்ல. அது தவறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லக்கூடாது. ஒருவர் நம்மை கேட்டால் நாம் பதில் சொல்லலாம். அது சாட்சியாக நாம் எதை பார்த்தோமோ எதை கேட்டோமோ நாம் அறிந்த சாட்சியை வேண்டுமானால் அதுவும் கேட்டால் சொல்லலாம். யாரும் கேட்காத பட்சத்தில் நாம போய் இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், அவர் அதை செய்தார், இதை செய்தார் என்று கோல் சொல்லி திரியக்கூடாது. இப்படி செய்யும் போது ரத்தம் சிந்துதல் உண்டாகும், சண்டை உண்டாகும், பெரிதளவாக அது வரும். கடைசியில் பார்க்கும்போது அது இரத்த பழியை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு கொலை போன்ற காரியங்களில் கூட கொண்டு போய் முடித்து விடும். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதே. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பகைக்க கூடாது. துன்மார்க்கரை விட்டு விலகி போகலாம், அவர்களோடு உறவாடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பகைக்க கூடாது. சகோதரர் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பொருள்படும். ஒருவருக்கொருவர் நாம் சகோதரராய் இருக்கிறோம், சகோதரிகளாய் இருக்கிறோம். அதனால் ஒருவருக்கொருவர் பகைக்க கூடாது. அவர்கள் தவறு செய்யும் போதோ, அவர்களிடத்தில் ஏதாவது குற்றம் இருந்தாலோ நேரடியாக சென்று அவர்களை கடிந்து கொள்ளலாம், அறிவுரை சொல்லலாம், கடிந்து கொள்ளலாம். ஏன் இப்படி செய்தா, இப்படி செய்யக்கூடாது, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பேசலாம், தவறில்லை. அது அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு நம்மாலான ஒரு உதவியாக கூட இருக்கும். அவர்களை நல்வழிப்படுத்துவது, நல்ல காரியம் செய்வதாக இருக்கும். அதை செய்யலாம். ஆனால் பகையை வளர்த்து கொள்ளக்கூடாது, அவர்களை பகைக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்கரை வேண்டுமானால் பகைத்து விலகலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பகைக்க கூடாது. அப்படி பகை என்று வந்தால் அங்கு யாரோ ஒருவர் துன்மார்க்கராய் இருக்கிறார் என்று பொருளாகும். எந்த சூழ்நிலையிலேயும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது. பழிக்கு பழி வாங்குவது தேவனுக்குரியது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது ஏன் என்றால், பழிக்கு பழி வாங்குவது என்றால் என்ன? ஒரு மனிதர் ஒருவரை அடிக்கிறார் என்றால் அந்த மனிதன் அவன் திரும்பி அடிக்க அவன் மேல் அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் நம் எதிரி நமக்கு செய்த தீங்கை நாமும் திருப்பி செய்தால் அவன் தீங்குக்கு ஏற்ற தண்டனையை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கும் போது அதே தண்டனையை நமக்கும் கொடுப்பார். ஏனென்றால் நாமும் அந்த பாவத்தை செய்திருக்கிறோம் என்பதினால். அதனால் எப்பொழுதும் நாம் நம்மை நிதானித்துக் கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்கக்கூடாது. பழிக்கு பழி வாங்குவது தேவனுக்குரிய செயலா இருக்கிறது. அது மனிதருக்கு ஏற்றதல்ல. மனிதனை படைத்தவர் கர்த்தர். அவருக்கே அந்த மனிதன் மேல் அதிகாரம் உண்டு. உலகில் உள்ள எல்லா மனிதர்கள் மேலும் கர்த்தருக்கே அதிகாரம் உண்டு. மனிதன் செய்த செயலுக்கு நாம் திருப்பி பழி வாங்கினால் அந்த மனிதன் மேல் அதிகாரத்தை நாம் செலுத்துகிறதா இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய அதிகாரத்திற்குள் நாம் போய் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. அதனால் கர்த்தர் பழிக்கு பழி வாங்குவது தேவனுக்குரியது என்று சொல்லி இருக்கிறார். அது மனிதருக்கு ஏற்றதல்ல. எந்த சூழ்நிலையிலேயும் எந்த காரியத்திலேயும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது. அடுத்தது, பிறர் மேல் பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது மிகப்பெரிய மோசமான ஒரு செயலாய் இருக்கிறது. இது
உடனே பார்க்கும்போது பெரிய விஷயமாக தெரியாவிட்டாலும் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் இந்த பொறாமை செய்திருக்கிறது. யோசேப்பையாவின் சரித்திரத்தை பார்க்கும்போது இவர்கள் யோசேப்பையாவை அடிமையாக விற்றார்கள். எதனால்? பொறாமையினால். அதே அடிமைத்தனத்திற்குள் அந்த இஸ்ரவேலர்கள் 400 வருடம் கிடந்தார்கள். அதே பொறாமை எகிப்தியர்கள் பட்டார்கள், அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். சரிக்கு சரி நீதி சரி கட்டப்பட்டது. 13 வருடங்கள் வாழ்ந்தார்கள். சிறை தண்டனையும் அனுபவித்தார். அதே போல 430 வருடங்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலும் கொடுமைப்படுத்துதலிலும் சிறைவாசம் போலதான் கடைசியாக அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். அதற்கு காரணம் இவர்கள் யோசேப்புக்கு பொறாமைப்பட்டு செய்ததே. அதே போல பொறாமை என்பது மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. பொறாமை முதலில் பாவமாக தெரிவதில்லை, ஆனால் மிகப்பெரிய பாவம் அது. அதன் பின் விளைவுகள் மிக பயங்கரமானவை. சாதாரணமாக பொறாமைப்படுபவர்கள் பின்பு பெரிய பெரிய பாவத்திற்கும் இரத்தம் சிந்துதலுக்கும் கொடுமைக்கும் மிகப்பெரிய ஒரு தேசத்தையும் மனித இனத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு காரியமாக இது இருந்திருக்கிறது. இஸ்ரவேலரின் சரித்திரத்தை பார்க்கும்போது பொறாமைதான் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட பாவமாய் இருக்கிறது. அதன் பின்பு அவர்கள் யோசிப்பையாவுக்கு செய்தது, 430 வருடம் எகிப்தில் அனுபவித்தது, பின்பு வனாந்திர பயணத்தில் 40 வருடம் அனுபவித்தது, எல்லாம் முடிந்து அவர்கள் கானானுக்குள் வருவதற்குள் 490 வருடங்கள் முடிந்தது. 500 வருடங்கள் அந்த பொறாமையினாலும் அதன் பின் விளைவுகளாலும் சுமந்து திரிந்திருக்கிறார்கள். அதனால் பொறாமைப்படக்கூடாது. பொறாமை பாவம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகளான 17 காரியங்களில் இந்த பொறாமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை நாம் நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும். அடுத்த மனிதர்களையும் நம்மை போன்ற மனிதர்கள் என்ற உணர்வோடு நாம் நடத்த வேண்டும். நமக்கு ஒரு விஷயம் நமக்கு பசிக்கிறது என்றால் பிறர் பசியோடு இருப்பதை பார்க்கும்போது நமக்கும் அந்த உணர்வு வர வேண்டும். நமக்கு பசித்தால் நாம் எப்படி உணர்வு அடைகிறோமோ, ஐயோ பசிக்கிறதே சாப்பிட வேண்டுமே என்று நினைக்கிறோமோ, அதே போல பிறர் பசியோடு இருப்பதை பார்த்தால் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நாமும் அதே போல நினைக்க வேண்டும். இதுதான் அன்பின் சமமாய் நம்மை நேசிப்பதை போல பிறரை நேசிப்பது. இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு காயம் பட்டு விட்டால் நாம் துடித்து போவோம். ஏதாவது ரத்தம் சிந்தி விட்டால் நாம் மிகவும் வேதனைப்படுகிறோம். அதே போல பிறருக்கு ஏதாவது நடந்தால் அதை போலவே நாமும் செயல்பட வேண்டும். இதுதான் நம்மில் அன்பு கூறுவது போல பிறரில் நாம் அன்பு கூறுவது. இந்த கட்டளையையும் நாம் சரியாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் மறந்து தெரிந்தால் நம் வாழ்க்கையில் சாபங்களும் வேதனைகளும் துன்பங்களும் சொல்லாமலே வரும். இதையெல்லாம் கற்று தெரிந்து வாழ்க்கையை நன்றாக புரிந்து கொண்டு கர்த்தர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை விரும்புகிறார் என்று தெரிந்து கொண்டு அதன்படி வாழும்போது நம் வாழ்க்கையில் எந்த துன்பத்திற்கும் இடம் இருக்காது. அப்படியே துன்பம் இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது. கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். எல்லா ஆசீர்வாதத்தோடும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குரிய கட்டளைகளாக சில முக்கியமான காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் உங்கள் பிள்ளைகளை மோளைக்கு தீக்கிரையாக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நரபலி கொடுக்கிற சில இடங்களில் இருந்தது. நரபலி என்றால் பிறந்த குழந்தையை பெற்றோர்களே பொல்லாத ஆவிகளுக்கு பலியாக கொடுப்பது. தங்கள் பெற்றோர்களே தான் பெற்ற பிள்ளையை அக்கினிக்கு இரையாக நெருப்பில் போட்டு விடுவது. அப்படி செய்தால் குடும்பத்திற்கு நல்லது, குடும்பத்தில் நல்லது நடக்கும் என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிற பொய்யர்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில். அப்படி சொல்லப்பட்டு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. பெற்ற பிள்ளைகளையே தாய் தகப்பனே நெருப்பில் போட்டு எரித்து பொல்லாத ஆவிகளுக்கு பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான அக்கிரமம் நடந்தது. இந்த மாதிரியான அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் கர்த்தர் வெறுத்து
கர்த்தர் சொன்னார், இப்படிப்பட்டதை செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள், அதாவது இஸ்ரவேலரில் யாராவது இப்படி செய்தால் அவர்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். அப்படி செய்தவர்களை கல்லால் எறிந்து நீங்கள் கொன்றுவிட வேண்டும், கல்லால் அடித்து கொன்றுவிட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில் யாராவது இப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை செய்தால் அவர்களை கல்லால் அடித்து கொன்றுவிட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை உங்கள் தேசத்திலோ உங்கள் மத்தியிலோ வைக்க கூடாது என்று அந்த காலத்தில் கர்த்தர் கட்டளை கொடுத்தார், 3000 வருடங்களுக்கு முன்பாக. இப்பொழுதும் இது பொருந்தும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே கூடாது. மகா பாவம், இரத்தம் சிந்துதல் மகா பாவம். அதுவும் பெற்றோர்களை, தான் பெற்ற குழந்தைகளை இப்படியாக பலி கொடுப்பது மகா கொடுமையான செயலாயிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் அதிக கோபம் உடையவராய் அவர் பேசுகிறார். இப்படிப்பட்ட அக்கிரமம் இஸ்ரவேல் ஜனங்களில் யாராவது செய்தால் அவர்களை கல்லால் அடித்து மற்றவர்கள் கொன்றுவிட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கண்டிக்காமல் அந்த இஸ்ரவேல் புத்திரர், அந்த தேசத்தின் மக்கள் விட்டுவிட்டால், கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி செய்தவர்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால், அவர்கள் பிள்ளை அவர்கள் என்னமாவது செய்யட்டும், நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து கவனிக்காமல் விட்டுவிட்டால், கர்த்தரே அப்படிப்பட்டவர்களை குறித்து நியாயத்திற்கு இறங்குவார். அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான தண்டனை தருவார். கண்டிக்காத அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் எல்லாம் கர்த்தருடைய கோபம் வரும். கர்த்தர் எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பார் என்று கர்த்தரே இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுத்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த காலத்திற்குரிய ஒரு சட்டத்திட்டம் என்னவென்றால், திருச்சபையில் ஒரு அக்கிரமம் நடக்கிறது என்றால், ஒரு பாவமான காரியங்கள், திருச்சபையில் உள்ளவர்கள் மிக அக்கிரமமான காரியம், பாவமான காரியம், இச்சைக்குரிய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அவர்களை பார்த்து கொண்டு மற்றவர்கள் அமைதியா இருக்கக்கூடாது. சபை போதகர்கள் அப்படி இருக்கக்கூடாது. தங்கள் சபையில் நடக்கிற அக்கிரமம் அவர்களுக்கு தெரிந்ததானால் அவர்களை ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். தங்கள் மந்தைக்கு அவர்கள் பொறுப்பாளர்களாய் இருக்கிறார்கள். இப்படி செய்வதே நல்லது. அதை விட்டுவிட்டு என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்து கொள்ளட்டும் என்று அமைதியாக இருந்தால் கர்த்தர் எல்லோர் மேலும் அதற்குரிய நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். கண்டுக்காமல் விட்ட பாவத்திற்கும் அதுவும் பாவமே, அதற்குரிய தண்டனையாக போதகர்களும் மற்ற திருச்சபையில் மற்ற உறுப்பினர்களும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் பாவம் செய்கிறவர்கள் திருச்சபையில் இருந்தால் அவர்களை குறித்து உடனே கண்டித்து அவர்களை வழிநடத்த வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில், மனம் திரும்பவில்லை என்றால், சொல்லியும் கேட்கவில்லை, மனம் திரும்பவில்லை என்றால் 2-3 முறை சொல்லிவிட்டு மனம் திரும்பவே இல்லை என்றால் அவர்களை சபையை விட்டு நீக்குவதே நல்லது. இச்சைக்குரிய காரியங்கள், பாவத்திற்குரிய காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் யார் செய்து கொண்டு திருச்சபையில் இருந்தாலும் அவர்களை அகற்றுவதே கர்த்தருக்கு பிரியமான செயலாய் இருக்கிறது. அப்படி நாம் செய்யவிட்டால் அவர் அவர்களையும் அகற்றுவார், நம்மையும் சேர்த்து அகற்றி விடுவார், நாம் கண்டு கொள்ளாமல் இருந்த பாவத்திற்காக. அதனால் எச்சரிக்கை உடையவர்களாய் இருந்து, அந்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் என்னென்ன சட்டதிட்டங்களை கொடுத்தாரோ அது எல்லாம் இன்று திருச்சபைக்கு பொருந்தும். எல்லா உலகத்தில் இருக்கிற, எல்லா தேசத்திலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது பொருத்தமான ஒரு காரியமாக தான் இருக்கிறது. அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் இல்லாதபடிக்கு நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருப்போம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அடுத்ததாக, ஒழுக்கத்திற்கு ஏதுவான ஒழுக்கமாய் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கற்பு நெறி தவறாத வாழ்க்கை, கணவன் மனைவி என்ற உறவின் அடிப்படையில் சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒழுக்கமான இல்லற வாழ்க்கை வாழ்ந்து குடும்பத்தை நடத்தி பிள்ளைகளை பெற்று சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. இப்படி இல்லாமல் அதற்கு மிஞ்சின எல்லா காரியங்களும், இச்சைக்குரிய காரியங்களும் பாவமாய் இருக்கிறது. கணவன் மனைவி மட்டுமே ஒற்றுமையுடன் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று அவர்கள் சமாதானத்துடன் பிள்ளைகளையும் வளர்த்து
ஆளாக்க வேண்டும். அந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை விடுத்து மற்ற உலக இச்சைகளில் மூழ்கக்கூடாது. பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு கணவன் தன் மனைவியை விட மற்றவர்களை எந்த பெண்ணையும் மனதாலும் நினைக்க கூடாது. அதே போல பெண்களும் தன் கணவரை தவிர மற்ற எந்த மனிதனையும் மனதாலும் நினைக்க கூடாது. அது பாவமாய் இருக்கிறது. கர்த்தர் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அதனால் நம் இருதயம் சுத்தமாய் இருக்கும்போது நம்முடைய செயல்களும் நம் நினைவுகள் எல்லாம் சுத்தமாய் இருக்கும். அதனால் நம் இருதயத்தையே நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் போது நம் இடத்தில் நம் வாழ்க்கையில் பாவம் வராது. அதனால் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. முக்கியமாக ஒரு காரியம் என்னவென்றால், இந்த இச்சையின் படி நடக்கிற ஆண்களோ பெண்களோ சற்று, அதாவது எவ்வித பாவத்திற்கும் பின்பாக ஒரு முட்டாள்தனம் இருக்கும். எந்த பரிசுத்தத்திற்கும் பின்பாக ஒரு ஞானமான காரியம் இருக்கும். முழு ஞானம் பெற்றவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அறியாமையினால், அதாவது முட்டாள்தனமான சில எண்ணங்கள், நம் சிந்தையை அறிவு இல்லாமல் ஞானம் இல்லாமல் பொல்லாத ஆவிகள் மறைப்பதினால்தான், மறைத்துதான் இச்சைக்குரிய காரியங்களில் வழி நடத்தும். இப்படிப்பட்ட காரியங்களை சற்று அமர்ந்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்தில் நல்லவர்கள் என்று யாரும் கிடையாது. அதே போல கெட்டவர்கள் என்று யாரும் கிடையாது. முழுமையாய் கெட்டவர்களாய் இருந்தால் அவர்கள் உடனே மரித்து விடுவார்கள். அதே போல முழு நன்மை நல்லவர்களாய் இருந்தால் 100% கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாய் இருந்தால் அவர்கள் உடனே எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவார்கள். அவர்களும் உயிரோடு இருக்க முடியாது. சிறிதளவு மதியினம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும். சிலரிடம் அதிக மதியினம் இருக்கும். பாவம் என்பது பாவம் இல்லாத மனிதர்கள் வாழலாம். அதற்காக உலகத்தில் பாவம் இல்லாதவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. பரிசுத்தத்தின் நிலை அது வளர்ந்து கொண்டே போகும். அப்படி இருக்க நாம் எந்த ஒரு தகுதியைத்தும் பரிசுத்தம் இல்லாத கற்பு நெறி தவறுகிற வாழ்க்கையை நாம் நினைத்து கூட பார்க்க கூடாது. ஒழுக்கமும் கற்பு நெறியுமே நம் வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தருக்கு தேவை பரிசுத்தம். அது தனி மனித வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். ஒழுக்கம் நமக்கு முக்கியமான அணிகலனாய் இருக்கிறது. ஒழுக்கம் இல்லாத ஆணோ பெண்ணோ கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்றால் சாத்தானின் பிள்ளைகள் என்று பொருளாகிறது. சாத்தானின் பிள்ளைகள் என்றால் சாத்தானுக்குரிய வீட்டிற்கு செல்ல போகிறவர்கள் என்று பொருளாகிறது. அப்படி என்றால் பாதாளமே அக்னி கடலே அவர்களுக்கு முடிவாய் இருக்கும். அதனால் எப்படிப்பட்ட பாவம் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் அவைகளை தூக்கி எறிந்து பரிசுத்தம் அடைய நினைப்பதும் அதற்கேற்ற பாதையில் நடப்பதும் மிக மிக முக்கியம். முதலில் நாம் முடிவெடுக்க வேண்டும். ஒருவேளை இச்சையோ பாவமோ நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், அந்த இச்சையை எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுக்க வேண்டும். அந்த பாவம் என் வாழ்க்கையில் எனக்கு தேவையில்லை என்று முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுத்த பின்பு அதற்குரிய பலனை பெற, அந்த பாவத்தை எதிர்த்து ஜெயிக்கிற பலன் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும். அதை நாம் ஜெபித்து கேட்க வேண்டும். கர்த்தாவே, நான் இந்த பாவத்தை விட்டு விலக விரும்புகிறேன். ஒரு முறை வார்த்தையால் சொன்னால் போதும். கர்த்தருடைய சமூகத்தில் முழங்காலிட்டு கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் வெறுக்கிறேன். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உமக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று மனதார ஜெபித்து கண்ணீர் விட்டு அழுது நாம் கேட்கும் போது, நம் இருதயத்தை திறந்து கர்த்தருடைய பாதத்தில் நாம் அழுது நாம் கேட்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அதிலிருந்து விடுதலையை தருவார். இது ஒரே நாளில் நடக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த பரிசுத்தம் என்பது நாம் ஜெபித்து கேட்கிற அந்த நிமிஷத்திலிருந்து தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மாம்சம் அந்த இச்சையை விட்டு விலகிவிடும். கர்த்தர் அதை மெல்ல நம் இடத்திலிருந்து எடுத்து போட்டு விடுவார். நமக்கு விடுதலையை நிச்சயம் தருவார். நானே பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறேன் என்று முயற்சி செய்யக்கூடாது. முடிவெடுப்பது நம்முடைய கையில். நாம் மனதார முடிவெடுத்து கேட்டால் கண்டிப்பாக நமக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். நாம் இச்சையை வைத்துக்கொண்டே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்க கூடாது. முடிவெடுக்க வேண்டும். இந்த பாவத்தை நான் வெறுக்கிறேன். இதை விட்டு நான் வெளியே வர வேண்டும். எனக்கு இது வேண்டாம். என் ஆண்டவரின் அன்புதான் எனக்கு வேண்டும். என் நேசரின் அன்பே எனக்கு வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது
கர்த்தர் கண்டிப்பாக இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து நம்மை விடுதலையாக்குவார். யார் எந்த பாவத்தில் இருந்தாலும் இந்த ஜெபத்தை செய்து விடுதலையாகலாம். மனதார பாவத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்று முழு மனதோடு விருப்பம் வேண்டும். முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுத்து விட்டால் தானாக அந்த இச்சை விலகிவிடும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தலை காட்டலாம். ஒரு நாள் 2 நாள் அமைதியாக இருக்கும். பின்பு அது மீண்டுமாக அந்த இச்சை தோன்றுவது போல தோன்றும். அது சாத்தானின் மாய்மாலங்கள். அதை பற்றி பயப்பட வேண்டாம். நாம் ஜெபித்து விட்டால் கண்டிப்பாக கர்த்தர் விடுதலை தருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதையே விசுவாசித்துக் கொண்டு நாம் தினமும் ஜெபித்துக் கொண்டு நாம் இருக்கும்போது நமக்கே தெரியாது அந்த பாவம் நம்மை விட்டு போனது. அது எந்தவித பாவமாக இருக்கலாம். கண்களின் இச்சையா இருக்கலாம், மாம்சத்தின் இச்சையா இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையா இருக்கலாம், பொய் பேசுவது, திருடுவது போன்ற காரியங்களாய் இருக்கலாம், புறங்கூறுவதாய் இருக்கலாம். எந்தவித பாவமாய் இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஃபார்முலாவை நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதிலிருந்து நாம் விடுதலையாக முடியும். முடிவெடுப்பது நம்முடைய மனதில் இருக்கிறது. விடுதலையை கர்த்தர் தருவார். நாம் முழு மனதோடு போராடினால் போதும், வெற்றி நிச்சயம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பலத்தையே என்னால் முடியாது முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. ஏனென்றால் நாம் முடியாது முடியாது என்று நாம் நம்பிக்கொண்டிருந்தால் அது முடியாது. கண்டிப்பாக முடியும். ஆனால் அது நமக்கு பலன் அல்ல. அது கர்த்தருடைய பலனால் முடியும். கர்த்தரே என் பலன் என்று நாம் காத்திருக்கும் போது எப்படிப்பட்ட பாவத்திலிருந்தும் நாம் விடுதலையாகலாம். அடுத்ததாக விக்கிரக ஆராதனை எனும் பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார். விக்கிரக ஆராதனை என்பது பொய்யான தெய்வங்களை நாமே உருவாக்கி வணங்குவது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் கோபம் கொள்வார். அதாவது மனிதனை படைத்தவர் கர்த்தர். கர்த்தர் மனிதனை படைத்தார். நம்மை படைத்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும். இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து என் பிள்ளை என்னை அப்பா என்று கூப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவது போல ஒரு மகன், ஒரு சிறு குழந்தை, 2-3 வயது குழந்தை இருக்கிறது. அது தன் தகப்பனை பார்த்து அப்பா என்று சொன்னால் அந்த தகப்பன் மனம் மிகவும் சந்தோஷப்படும். அதை விட்டு தன் தகப்பனை அப்பா என்று கூப்பிடாமல் மற்றவர்களை போய் அப்பா என்று கூப்பிட்டால் அந்த தகப்பனுக்கு மனம் வேதனை எந்த அளவுக்கு அடையும். தன் சொந்த தகப்பனை வெறுத்து மற்றவர்களை போய் என் பிள்ளை அப்பா என்று கூப்பிடுகிறானே என்று அந்த தகப்பனின் மனம் துடியாய் துடிக்கும், வேதனைப்படும் அல்லவா? அதே போலதான் கர்த்தரும். நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர். அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை பிள்ளையாக நினைக்கிறார். இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனார்.